ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். అందరికీ నమస్కారం. అందరికీ బాగున్నారా? అందరూ బాగున్నారా? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? மனையில எல்லாரும் ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட தலைவர் நாராயணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர், எனது நண்பர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, மாநில துணைத் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களே, KS நரேந்திரன் அவர்களே, தொழில் பிரிவினுடைய மாநில தலைவரும் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பங்கெடுத்திருக்கிற நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற நேசிக்கின்ற எங்களது அண்ணன் G பாலகிருஷ்ணன் அவர்களே, ரமேஷ் ரெட்டி அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் முனிராஜ் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் நாகராஜ் அவர்களே, முன்னாள் நிர்வாகி போர்தீவ் ராஜ் அவர்களே, நந்தகுமார் அவர்களே, டாக்டர் என் வரதராஜன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் கோவிந்த ரெட்டி அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பரசு அவர்களே, சுவேதா அவர்களே, தங்கராஜ் அவர்களே, குமுதா ரமேஷ் அவர்களே, பாலகிருஷ்ண ரெட்டியர் நண்பரும் என்னுடைய நண்பருமான ராமச்சந்திரப்பா அவர்களே, கோபி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில பொதுச் செயலாளரும் தமிழகம் முழுவதும் இந்த பயணத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, அவர்களோடு தஞ்சாவூர் இளங்கோ, மகா சுசீந்திரன், லோகநாதன் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற இளைஞரனுடைய பொறுப்பாளர்கள், எல்லா அணியினுடைய பொறுப்பாளர்கள், விளையாட்டு பிரிவினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய இந்த ஓசூர் என்னுடைய அருமை நண்பர் JP என்கின்ற ஜெயபிரகாஷ் அவர்களே, என்னுடைய பழைய நண்பர், அவருடைய வெல்விஷர்னா 14 ஓசூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்னுடைய கால்கள் படாத கிராமமே இல்லை என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் அதிமுகவில் இருக்க போது பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். அதன் பிறகு நான் அவர்களை சேர்த்து அம்மாவிடம் சொல்லி ஒன்றிய செயலாளராக ஆக்கினேன். அப்பொழுது யூனியன் சேர்மனுக்கு அவர் செலவு பண்ணார். 1 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். 18 ஆண்டுகளுக்கு முன்னால். ஞாபகம் கரெக்ட் தானே? அதாவது அதன் பிறகு ராமச்சந்திரப்பா எப்பொழுதும் கூட இருப்பார், JP கூட இருப்பார். அப்பொழுது அவர் முனிசிபல் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மறுதினமே மறு ஆண்டிலேயே அடுத்த 5 ஆண்டில் அமைச்சராக வந்தார். ஆனால் நான் அமைச்சராக முடியல. எதற்கு சொல்கிறேன் சொன்னால், காலசக்கரம் சுழலும் போது காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும். காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும். இன்னைக்கு கிரகங்கள் எல்லாம் நம்பக்கம் நன்மையாகவே வந்திருக்கிறது. நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே அமர்வது உறுதி என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஓசூர் மக்களுக்கும் ஓசூர் தொழிலதிபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், தென் மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற பூமி இந்த ஓசூர் பூமி. நானும் தென் மாவட்டத்தை சார்ந்த காரணத்தினால் இந்த மாவட்ட மண்ணையும் நேசிக்கிறேன், இந்த மாவட்ட மக்களையும் வணங்குகிறேன். இங்கு வாழ்கிற தொழிலதிபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அந்த அளவிற்கு இது ஒரு உன்னதமான பூமி. பெங்களூர் பக்கத்தில் இருந்தாலும் அண்ணன் KP ராமலிங்கம் குறிப்பிட்டு பேசியது போல லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொன்னா இது ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம் ஒரு காலத்தில் இருந்தது. சேலம் மாங்கனி நகரம் என்று சொல்லுவோம். ஆனா எல்லா மாவும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் விளைகிறது. மலர் இங்கு அதிகமாக விளைகிறது. இங்கு இருக்கிற மலர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகிறது. இங்க இந்த மண் எல்லா மக்களுக்கும் வாழ்வையும் கொடுக்கிறது, வாழ்க்கையும் கொடுக்கிறது. இந்த மண் விவசாய மண், விவசாய பூமி, ரெட் சாண்டல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு சிவப்பு மண், வளமான மண், வளமான மனமுடைய மக்கள் வாழ்கிற மண் இந்த மண். ஆகவே மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்க அருகில் இருக்கிற மலையில்தான் சந்திர சூடேஸ்வரர், அதற்கு அருகிலே தான் கவி நரசிம்மசாமி, பத்திரகாளி அம்மன் எல்லாம் அருள் பாலிக்கின்ற அற்புதமான பூமி இந்த பூமி. இந்த நாள் டிசம்பர் 25 நாராயணன் குறிப்பிட்டு பேசியது போல முன்னாள் பாரத பிரதமர் மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாளில் ஒரு நல்ல ஊரில் நல்ல நாளில் நான் பேசுகின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு பெங்களூரிலிருந்து ஓசூர், பெங்களூரிலிருந்து சென்னை 4 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் இந்த நாற்கர சாலை வருவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும் அல்லது 9 மணி நேரம் ஆகும். இரவு புறப்பட்டால் காலையில் தான் பெங்களூரில் வந்து சேர முடியும். இன்றைக்கு இந்த நாற்கரை சாலையை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தந்தவர், தங்க நாற்கரை சாலை தந்த தங்க மகன் வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாள். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம், மத்திய பிரதேச மாநிலம், குஜராத், டெல்லி போன்ற பல மாநிலங்களிலிருந்து எங்கு போய் நின்னாலும் அவர் வெற்றி பெறுவார். இப்ப நம்ம ஒரு ஊர்ல ஓசூர்ல இருந்து விசில் போய் போட்டி போட முடியாது. எல்லா மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். தமிழ்நாட்டிற்கு அவருக்கு இருந்த பெருமை 1974 ஆண்டு கச்சத்தீவை 1974 ஆண்டு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தாரை வார்த்த போது பாராளுமன்றத்தில் கடுமையாக விமர்சனம் செய்து அதை எதிர்த்து கடுமையான முறையிலே உரையாடியவர் அன்புக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்பதை யாராலும் மறக்க முடியாது. 2001 ஆண்டு அமெரிக்காவுக்கே தெரியாமல் அமெரிக்கா சேட்டலைட்டையும் ஒழித்து பொக்ரானில் அணுகுண்டை ஆயுத தயார் செய்தது, அணுகுண்டை வெடித்து பார்த்தது அன்புக்குரிய நமது தலைவன் வாஜ்பாய் அவர்கள். அது மட்டுமல்ல, கார்கில் போர், எந்த போரை எடுத்துக்கொண்டாலும் எந்த நிலையை எடுத்துக்கொண்டாலும் வெற்றி பெற்ற மாபெரும் தலைவன் வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள் இந்த நாளில் நாம் அனைவரும் இங்கு கொண்டாடுவது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாடாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துவிட வேளையில் நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இங்கே நடந்தேறி இருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலமாக 2 நிமிடம் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். தமிழகத்தின் நுழைவு வாயில் கிருஷ்ணகிரி. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் இந்த நுழைவு வாயில் வழியாக வளர்ச்சி உள்ளே வரவில்லை, மாறாக ஏமாற்றம் தான் வந்திருக்கிறது. இங்குள்ள தொழில் வளத்தை பெருக்க வெளிநாட்டுக்கு செல்வதாக சொல்லும் முதல்வர் வெளிநாட்டுக்கு சென்று என்னதான் செய்கிறார் என்று பார்த்தால், எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வண்டியை 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 வண்டியை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு விடியல் தருவோம் என்று சொன்னவர்கள் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமல்ல மொத்த தமிழகத்தையே இருளில் தள்ளி இருக்கிறார்கள். இங்கு ஆளும் அரசின் கூட்டணி கட்சி எம்எல்ஏ ஒருவர் இருக்கிறார். ராமச்சந்திரன் என்னும் நான் கம்யூனிஸ்ட் என்ற போர்வையில் மிகப்பெரிய ரவுடிச சாம்ராஜ்யத்தையே நடத்தி வருகிறார். 3 கொலை வழக்குகள், 4க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகள், கிரேனைட் கொலை தொடர்பாக நேரடியாக ராமச்சந்திரன் மீது 4 வழக்குகளும் அவருடைய பினாமிகள் மீது 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. கொலை,
கொலை, அடிதடி என கிருஷ்ணகிரியையே ரத்த வெள்ளத்தில் மிதக்க விட்டிருக்கிறார். பழனியோட தலையை வெட்டி கொண்டு வந்து இவர்கிட்ட காட்டுறாங்க. வரதராஜன் என்ற ராமச்சந்திரன் ரகுமையா இருக்கு. கால்பந்து அடிப்பாங்க, அந்த மாதிரி தலையை கையில பிடிச்சிட்டு அடிச்சிருக்காரு. தலி ராமச்சந்திரன் குற்றச்சாட்டு வச்சு ஒரு சோறு வருது. இப்போ ஒட்டிட்டு வரும்போது ஒரு கும்பல் போயிட்டு இந்த கைதாடா எங்களுக்கு எதிராக போஸ்ட் ஓட்டணும் அப்படின்னு கையை வெட்டி தலையை அங்கே வெட்டி கொண்டுறாரு. கல்கோரிகள் எதுவுமே இல்லாத ஒரு கல்கோரையில வந்து ஒரு மேனேஜரா, ஒரு பியூனா, ஒரு வாட்ச்மேனை வேலை செஞ்சது பலாயிரம் கோடிக்கு பணம் எப்படி வந்தது? அவங்களுக்கு எதிரி. உடனே நானே பேட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு எதிரா இது பண்ணாலும் முடிஞ்சு போச்சு நைட்டோட நைட்டா. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளராகவோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ என்ன பார்க்காம குடும்பத்தில் ஒருவரா பார்த்துட்டு இருக்காங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை. எம்எல்ஏவே இப்படி இருக்கும் போது இந்த மாவட்டத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதற்கே பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். அப்படி ஒரு நிலைமையை இந்த திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. அதற்கு இந்த ஒரு செய்தியே உதாரணம். கிருஷ்ணகிரி மாவட்ட பள்ளியில் NCC முகாம் நடத்தி பயிற்சி தருவதாக சொல்லி 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். இப்படி பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்க அதை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்பாவை போல் விளம்பரம் எடுப்பதில் குறியாக இருக்கிறார் இந்த திறனற்ற முதல்வர். அண்ணனாக தம்பியாக ஏத்துக்கிட்டு உங்க குடும்பங்கள்ல ஒருவனா நினைக்கிற பாசமிகு சகோதரி அனைவருக்கு என்ற அன்பான வணக்கம். திராவிட மாடல் அரசுனாலே அது பெண்களுக்கான அரசுன்னு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மாம்பழ உற்பத்தி மையம் கிருஷ்ணகிரி. ஆனால் இங்குள்ள மாம்பழ விவசாயிகளின் நன்மைக்காக இந்த அரசு இதுவரை எதுவும் செய்யவில்லை. மண்டிக்கு போனா 3 ரூபாய் 2 ரூபாய், ஃபேக்டரி போனா 5 ரூபாய் 5-6 ரூபாய், ஏற்க கூலி இல்ல. எங்களுடைய நிலைமை கேள்விக்குறியே ஆகி போச்சு. நாங்க வாழ்றதா இல்ல ஏதாவது மருந்து சாப்பிட்டு போறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. விவசாயிகளுக்காக ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு துணை நிற்கக்கூடியவன் தான் இந்த ஸ்டாலின். மறந்து விடக்கூடாது தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் யானை தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தேன்கனிக்கோட்டை மற்றும் பர்கூர் பகுதிகளில் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே நாரளப்பள்ளி கிராமத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கோவில் பூசாரி யானை மிதித்து உயிரிழந்தார். கொடிகள் அமைப்போம், சோலார் வேலி அமைப்போம் என்று நிதி ஒதுக்கீடு செய்ததாக சொல்கிறது அரசு. அந்த நிதி எங்கே போனது? அத செலவு பண்ணிட்டேன். திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டானயா, உண்மையிலே செலவு பண்ணிட்டேயா. கிருஷ்ணகிரி மக்களை கண்ணீரில் ஆழ்த்திய இந்த திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவோம். கிருஷ்ணகிரியின் எதிர்கால நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவை அளிப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்களா? இப்படிதான், அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்னதை செய்வோம், சொல்வதை செய்வோம் அப்படின்னு சொன்னான். ஆனா எதையாவது சொன்னதை இந்த 5 ஆண்டுகளில் செஞ்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை. முதல்ல ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் தருவோம்னு சொன்னார். ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே தந்தார்களா என்று சொன்னால் தரலை. 30 மாசம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுத்தான். அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு இப்பொழுது எல்லோருக்கும் கொடுப்போம் என்று சொன்னார். சாக போற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்றது மாதிரி இப்பொழுது எல்லாம் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டு காலமும் எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரவில்லை. இருக்கிற எல்லா நாளும் மத்திய அரசை பகுத்து கொண்டே போனதுதான் மிச்சம். சரி, பள்ளிக்கூட துறை இருக்கிறது, பள்ளி கல்வித்துறை இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பள்ளிக்கூடங்களின் வாசலிலும் கஞ்சா விற்பனையாகிறது. கஞ்சா மட்டுமல்ல, ஆசிரியரே வகுப்பு வரும்போது கஞ்சா போட்டுக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் கஞ்சா போட்டுக்கொண்டு அந்த மாணவர்களை அழைத்து கால் பிடிக்க சொல்லுகிறார், காலை தடவிவிட சொல்லுகிறார். எப்படி மாணவர்கள் படிப்பார்கள்? வீட்டில் உள்ள பெற்றோர்கள் மாணவர்கள் நல்லா படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை மிக மோசமான சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நமது கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்தில் சீனிகிரி பள்ளி, ஒரு பள்ளியில் மாணவர்களை வீட்டில இருந்தே வாரியெல்லாம் எடுத்து வந்து பெருக்க சொல்றார்கள் ஆசிரியர்கள். இது நடந்த உண்மை. இந்த சீனிகிரி கிராமம்
நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருக்கலாம் அல்லது செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கலாம். கேன் தொட்டின்னு ஒரு பள்ளிக்கூடம், கேன் தொட்டி. அதுல மதிய உணவு சாப்பிட்ட பிள்ளைகள் அந்த பள்ளி விழுந்து சாப்பிட்டதுனால 24 மாணவர்கள் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டார்கள். தேன்கனிக்கோட்டை செட்டி கிராமத்தில் அங்கு பார்த்தீங்கன்னா சாலைகளே கிடையாது. மாணவர்களும் நடந்து போறாங்க, எல்லாரும் நடந்தே தான் போறாங்க. வயதானவர்கள், பெண்கள் அனைவரும் நடந்து போகிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனா அங்கு சாலைகள், இந்த ஊரில் தேன்கனிக்கோட்டை இந்த கிராமத்தில் சாலை போடவில்லை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துகிறார். சென்னையிலே கார் ரேஸ். இங்க காலால் கூட நடந்து போக முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்னெல்லாமோ சொன்னார்கள், எதையும் செய்யவில்லை. ஆனால் இங்கே மலர் வணிக வளாகம் என்று இருக்கிறது. மலர் வணிக வளாகத்திற்கு கீழ் என்ன தெரியுமா பண்ணாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு போகக்கூடிய சத்துணவு, அரிசி எல்லாவற்றையும் எங்கன்னு அடைச்சு வச்சிருக்காங்கன்னா அந்த மலர் வணிக வளாகத்தினுடைய கழிவறையில போய் அடை வச்சு வச்சிருக்காங்க. எப்படி மோசமான சூழ்நிலை! சரி, இதுதான் அப்படின்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் உங்களோடு நான் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டார். எல்லா பள்ளிக்கூடத்தையும் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பள்ளிக்கூடங்களையும் மூடிட்டு முதலமைச்சரே போய் அங்கே போய் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு சொன்னா அது எப்படி அந்த மாணவர்கள் படிப்பார்கள்? அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. வேப்பனஹள்ளி ஜிங்கலூர் துண்டிக்கப்பட்டது. இன்று வரையிலும் அந்த பாதைகள் இணைக்கப்படவில்லை. ஜூன் 2024 14 நகராட்சியுடைய 13 பேர் அங்கே வாய்ப்பட்டது. அம்பேத்கர் காலனியில் கீழவரப்பள்ளி என்கின்ற கிராமத்தில் இதுவரையிலும் அங்கு குடிக்க கூட தண்ணீர் கிடையாது. இங்க இருக்கிற டேம், கீழ்வரப்பள்ளி டேம், அது கழிவுநீர் கலக்கிற டேமாக இருக்கிறது. அந்த தண்ணீரை தான் மக்கள் குடிக்கக்கூடிய அளவிற்கு ஆகிப்போச்சு. இந்த வீடியோல பார்த்திருக்கலாம் நீங்க. மாம்பழம் அதிகமாக விளைச்சல் வருகின்ற பொழுது, அது விலையில்லாமல் போகும்போது இந்த மக்கள் நிறைய போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் ஆனால் பலன் ஒன்றுமில்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்டுகொள்ளவில்லை. தேசிய ஜனநாயக ஆட்சி வரும்பொழுது நிச்சயமாக இதற்கெல்லாம் நாங்கள் ஒரு தீர்வு கொண்டாடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாய பொருட்களை மக்களுக்கு மலிவு விலையில் தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் தரவில்லை. விவசாயத்திற்கு மரவள்ளிக்கிழங்கு, மஞ்சளுக்கு ஆதரவு விலை தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் அவர்கள் செய்யவில்லை. மாறாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு 1,75,000 பேருக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6,000 ரூபாய் வீதம் 432 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். 23,000 விவசாயிகளுக்கு மண் அட்டை பரிசோதனை செய்ய கொடுத்திருக்கிறார்கள். 18,000 பேருக்கு பயிர் இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் கொடுத்திருக்கிறார்கள். 11,000 ஹெக்டேர் அதில் கவர் பண்ணியிருக்கிறார். 23 மத்திய அரசுடைய மலிவு விலை மருந்தகங்கள், இது எல்லாமே மத்திய அரசு சார்பாக கொடுக்கப்படுகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள். இதே மாவட்டத்தில் 83,000 பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஆக மருத்துவ செலவுக்காக 83,000 பேர் கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது. 3,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே மாவட்டத்தில். அந்த அளவிற்கு மத்திய அரசு நிறைய திட்டங்களை எங்கே தந்திருக்கிறது. இதெல்லாம் யார் செய்கிறார்கள்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் சாதாரண விஷயமாக அல்ல. ஆனால் முதலமைச்சர் சொல்லுகிறார் எதுவும் தரவில்லை என்று. 3 முறை குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவர் 3வது முறை இந்திய நாட்டுடைய பிரதம அமைச்சராக வந்திருக்கிறார். அமெரிக்கா போனாலும் சரி, ரஷ்யா போனாலும் சரி, உலகின் மிகப்பெரிய விருதுகளை பெற்றிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஆஸ்திரேலியா, அந்த நாடுகளுடைய சிறந்த உயரிய அந்த விருதுகளை பெற்றது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா?
14 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் சொல்றார் ஒண்ணும் தரலன்னு சொல்லிட்டு நாங்க தொழிற்சாலைகளை கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு துபாயில போய் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறார். அந்த சைக்கிள் ஓட்டுற காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா அதுதான். எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமைகள், 10 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரை ரோட்டில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் வந்திருக்கிறது. காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, டிஜிபி இல்லை, டிஜிபி போட முடியவில்லை இந்த ஆட்சி. ஒரு டிஜிபியை கூட பொறுப்பாளர் டிஜிபியை காவல்துறை டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 4 மாசம் ஆச்சு பாருங்க, நம்மளை விட அப்டேட்டா இருக்காரு அவர். அங்க 4 மாசமா ஒரு டிஜிபியே போட முடியவில்லை. எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும்? எப்படி பாலியல் வன்கொடுமையிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும்? 15% குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 52% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், 7200 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது இவருடைய 5 ஆண்டு கால ஆட்சி. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று சொன்னார். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டிற்கு. 11 மருத்துவக் கல்லூரி, கிருஷ்ணகிரி மருத்துவமனை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்தது. கொடுத்தது யார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மத்திய அரசு ஒரு மாநில அரசோடு இணங்கி பணியாற்றினால்தானே முடியும். எதை எடுத்தாலும் மதசார்பைன்னு சொல்லிட்டு போலி மதசார்பையை கடைபிடிக்கின்ற திமுக அரசு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கள்ளசாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று சொன்னார்கள். கள்ளசாராயம் பெருக்கெடுத்து ஓடி கள்ளக்குறிச்சியில இறந்து போனது 65 பேர். ஆனால் ஓசூரிலேயோ கிருஷ்ணகிரியிலேயோ ஒரு விவசாயம் பண்ணும்போது இறந்து போனால் அவர்களுக்கு எவ்வளவு தெரியுமா கொடுப்பாங்க? 2 லட்சம் 3 லட்சம். ஆனா கள்ளசாராயம் குடித்து இறந்து போனால் 65 பேருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். அரக்கோணத்திலே 4 பேர் கள்ளசாராயம் குடித்து இறந்து போனார்கள். திருவண்ணாமலையிலே 10 பேர் கள்ளசாராயம் குடித்து இறந்து போனார்கள். யாருடைய ஆட்சியில்? மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவருடைய ஆட்சி. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் சாலைகள், தங்க நாற்கரை சாலை என்று சொன்னோமே, நாடு முழுக்க சாலைகளை தந்தவர் வாஜ்பாய் அவர்கள். ஆனால் இவர்கள் ஒரு சாலைகள் கூட போடவில்லை. நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 411 கிலோமீட்டர் கிராம சாலைகள் பிரதமர் நிதியிலிருந்து போடப்படுகிறது. எல்லா சாலைகளும் பிரதமர் நிதியிலிருந்து போடப்படுகிறது. ஆனால் இவர் எதுவுமே வரலன்னு சொல்றார். அது பிறகு 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் நேற்று திமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் போராடுகிறார்கள். என்ன நியாயம் இருக்கிறது அதில்? இவருடைய ஆட்சி காலத்தில் 100 நாள் வேலை திட்டம் எப்படி நடத்தினார்கள்? திமுகவை சேர்ந்தவர்கள் அவரே போய் அவர்களே எழுதி கையெழுத்து போட்டு அவ்வளவு பணத்தை எடுத்து விட்டு போய்விடுவார். பிறகு நிறுத்தப்பட்டது. இப்பொழுது சரிபார்க்கப்பட்டு 100 நாள் வேலை திட்டத்தை இப்பொழுது 125 நாட்களாக உயர்த்தி தந்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு என்ன சொன்னாங்க? 100 நாள் வேலை திட்டத்தை நாங்கள் 150 நாள் வேலை திட்டமாக மாற்றுவோம் என்று சொன்னார். இப்பொழுது வேலை திட்டம் முடக்கப்பட்டிருக்கிறது என்று பொய்யான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு அக்கிரம் அதில், எவ்வளவு வேதனை அதில். இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் பாரத பிரதமர் சொன்னா, எல்லாரும் 100 நாள் வேலை திட்டம் பயோமெட்ரிக் முறையில் வேலைக்கு போகும்போது எல்லாரும் அவங்க பிங்கரை கொண்டு அதில் வைக்கணும். அப்போ திருட்டுத்தனம் பண்ண முடியாது, பணத்தை திருட முடியாது, அதில் ஊழல் இருக்காது. ஊழல் இல்லாமல் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளுக்கு உயர்த்தி கொடுத்து எல்லாருக்கும் அவங்க அக்கௌண்ட்ல பணம் போயிடும். எல்லாருக்கும் அவங்க அக்கௌண்ட்ல டைரக்டா போயிடும். இதுல இடைத்தரகர்கள் இந்த பணத்தை எடுக்க முடியாது. இது இடைத்தரகர்கள் திமுகவினர் எடுக்க முடியாது என்கின்ற ஒரு நல்ல கெட்ட எண்ணத்தில் இப்பொழுது போராடுகிறார். பொய்யை சொல்லுகிறார். எது எடுத்தாலும் பொய் தான். பொய்யை சொல்லி சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்பொழுது மறுபடியும் பொய்யை சொல்வதற்காக ஒரு தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் நேற்று பத்திரிகையிலே ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார்கள்.
இனிமேல் கவர்ச்சி திட்டங்கள் எதுவும் இருக்காது என்று. எல்லா கவர்ச்சி திட்டங்களையும் சொல்லியாச்சு. இனி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எப்படி செய்ய முடியும்? எல்லா ரேஷன் கடையிலும் தேங்காய் எண்ணெய் கொடுப்போம், இதனால் தேங்காய் விலை கூடும் அப்படின்னு சொன்னார். செஞ்சாங்களா? எல்லா கூட்டுறவு சங்கங்கள் மூலம் சர்க்கரை வெல்லம் எல்லாருக்கும் அனுப்பப்படும் சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. 1000 ரூபாய் தருவோம் என்று ஏமாத்தி விட்டார்கள். போன பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா? இல்லை. ஆனா அதுக்கு முந்தைய பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்க, பாராளுமன்ற தேர்தல் வருது அப்படின்னு தெரிந்தவுடன். ஆனால் இப்பொழுது வருவதற்கு இப்பொழுது அரசாங்கத்தில் கஜானாவில் பணம் இல்லை. அதனால் இப்பொழுது திண்டாடி கொண்டிருக்கிறாள். என்ன செய்வது? பணம் கிடையாது. ஆனால் அப்படி 5000 10,000 கொடுக்கலாம் என்று சொன்னால் அதற்கும் வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியிலும் இப்பொழுது 30 கோடி 40 கோடி அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டுக்கு ரூபா கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவுதான். செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும், கரூரில் நடந்த சம்பவம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கரூரிலே 12 மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு ராத்திரி 7 மணிக்கு வந்தார். அது அவருடைய குற்றம்தான். அதுல ஒண்ணு, அவர் காலதாமதம் வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். 41 இறந்து போனவருக்கு அதுவும் ஒரு காரணம். வந்த தமிழக வெற்றி கழக தலைவர் மைக் எடுத்தார் கையில. மைக் எடுத்துட்டு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பாடினார். அவ்வளவுதான். லைட் ஆஃப் ஆச்சுது. லத்தி சார்ஜ் நடந்தது. இறந்து போனது 41 பேர். பெற்ற தாயினுடைய கண் முன்னாலேயே 3 வயது குழந்தை, பெற்ற தாய் முன்னாலேயே 10 வயது சிறுவன், சாக்கடைக்குள்ளும் விழுந்து இறந்து போனவர் 41 பேர். உடனடியாக முதலமைச்சர் வருகிறார். கரூருக்கு வந்து 41 பேரையும் இரவோடு இரவாடாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காலை 5 மணிக்கெல்லாம் திரும்பி சென்னைக்கு போய் விடுகிறார். யாரை காப்பாற்றுவதற்காக? லாக்கா இல்லாத அமைச்சரை காப்பாற்றுவதற்காக? தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு சிரத்தை எடுத்திருப்பார்களா இவர்கள்? ஒரு சிறு சிரமத்தை கூட எடுத்தது கிடையாது. தன்னுடைய மகன் துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டும். அதுதான் நீங்க இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நான் ஏற்கனவே பேசும்போது சொன்ன ஒரு காலனியில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, கழிவு சாக்கடை ஓடுகிறது காலனியில். ஆதி திராவிட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய காலனியில். ஆனால் கூட்டணியில் கூடவே இருக்கிற திருமாவளவன் ஏதாவது இதை பற்றி பேசுகிறாரா என்று சொன்னால் ஒன்றுமே பேச. அவர்களுக்கு தேவையெல்லாம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கு சால்ரா அடிக்க வேண்டும். அவருடைய கூட்டணியை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு ஆட்சி, அதற்காக மக்களை ஏமாற்றுவது, இப்படி ஒரு ஆட்சி நடைபெறுகின்ற அவலம் தமிழகத்தில் மட்டும்தான். அது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் தான் இப்படியெல்லாம் நடைபெறுகிறது. இதை கண்டிப்பாக மாற்றியே ஆக வேண்டும். அதுக்கு பிறகு சார்னு சொன்னா சில பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில சில விஷயம் நடந்துச்சு. ஞானசேகரன் ஒருத்தன் ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு, இன்னொரு சாரு இருக்காரு, ஒரு பெண்ணை ஏற்கனவே பாலியல் பலாத்காரம் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு சார் இருக்காரு, அவர்கிட்டையும் பேசுங்க அப்படின்னு சொன்னார். அந்த சாரை பத்தி உங்களுக்கு தெரியும். அவசரமாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு இப்ப ஜெயிலில் போயிட்டார். ஆனால் இப்பொழுது வந்திருக்க சார் வாக்காளர்களை சேர்ப்பதும் நீக்குவதும், ஆக இறந்தவர்களை நீக்குவதும் புதிதாக வயது வந்தவர்களை சேர்ப்பதற்கான இந்த வாக்காளர் கணக்கெடும். இது 20 ஆண்டுகளுக்கு ஒருவை நடைபெற்றும். எல்லா மாநிலங்களிலும் நடைபெறும். தமிழ்நாட்டில் நடைபெறும். அதையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. போனவர் நம்முடைய திமுகவை சேர்ந்தவர்கள் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவருடைய ஆலோசனையின் பேரையில் போனார்கள். ஆனால் வாக்காளர் கணக்கெடுப்பு முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 97 லட்சம் பேர். 2002 யாரெல்லாம் இறந்து போனார்களோ, நல்லா கவனிக்கணும். 2002 யாரெல்லாம் இறந்து போனார்களோ இப்ப வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. இப்ப வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. முதலமைச்சர் தொகுதியிலே 1 லட்சம் பேர் 2002 இறந்து போனவங்க இப்பவும் உயிரோடு இருக்காங்க. இதுக்குத்தான் அவங்க எதிர்க்கிறாங்க. கள்ள ஓட்டு போட முடியாது. பீகாரிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது. அங்க 65 லட்சம் பேர் வாக்காளர் நீக்கப்பட்டார்கள். தேர்தல் வந்தது. என்ன நடைபெற்றது?
243 தொகுதிகளில் 202 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று ஆட்சி அமைத்தது. இப்பொழுது பீகாருடைய காத்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வீச போகும். பீகாருடைய காத்து தமிழ்நாட்டிற்கு வீச போகும். 234 தொகுதிகளில் 200 இடங்களுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக நான் சொல்லுகிறேன். பாரதிய ஜனதா கட்சி ஊழல் இல்லாத கட்சி. பாரத நரேந்திர மோடி மீதும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மீதும் எந்த அமைச்சர்கள் மீது சிறு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா உங்களால்? நாங்கள் சொல்ல முடியும். உங்களை பார்த்து 17 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு இருக்கிறது. இடி வழக்கு இருக்கிறது. என்போர்ஸ்மெண்ட் உங்களோட வழக்கு போட்டிருக்கிறது. ஒழுங்காக நீதிமன்றம் நடைபெற்றால், வழக்குகள் ஒழுங்காக நடைபெற்றால் 17 அமைச்சர்கள் உள்ளே போவது உறுதி. அதை நான் இந்த நாடு பார்க்க போகிறேன். பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் உருவான காலத்திலிருந்து உருவான இடம். மதிப்புக்குரிய சாம்பிரகாஷ் முகர்ஜி, அடல் பிகாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் வழி நடத்திய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான இயக்கம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அதிமுக. இன்னைக்கு 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் ஒன்றாக இணைந்திருந்தால் 39 இடங்களுக்கு 32 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். 32 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். சரி, நடந்தவை நடந்ததாக இருக்கட்டும். நடக்க போவது நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு. இந்த தேசிய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல முறை உச்ச நீதிமன்றத்தில் போயிருக்கிறார்கள். இன்றைக்கு எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் இன்னைக்கு திமுகவை கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் எதுக்கு எடுத்தாலும் உச்ச நீதி போன்றது. நீட் தேர்வு, அனிதா ஒரு பொண்ணு இறந்த பிறகு ஆட்சி பண்ணார்கள். ஆனால் நீட் தேர்வு உச்ச நீதிமன்றம் போனது, வழக்கு திருப்பி வந்திருக்கிறது. வக்ஃபோர்டு கமிட்டி கேஸுக்கு போனாங்க உச்ச நீதிமன்றத்திற்கு, ஒன்றும் நடக்கல. இன்னைக்கு திமுக திருப்பி வந்திருக்கிறது. இந்திய குடியுரிமை சட்டம், இதனால் இஸ்லாமியர்களுக்கு பெரும் பாதிப்பு என்று சொன்னார்கள். குடியுரிமை சட்டம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட பாதிப்பு இல்லாத கட்சி, ஆண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்றைக்கு போலி மதச்சார்மையை கடைபிடிக்கிறீர்கள். கிறிஸ்துமஸ் விழா நேற்று, இன்று நாங்களும் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம். நேற்று கிருஷ்ணகிரியில் நாங்கள் போகும்போது ஒரு சர்ச்சில் இறங்கி எங்களுக்கு கேக் கொடுத்தார்கள். நாங்கள் அவர்கள் வாழ்த்து சொன்னோம். நான் ஜெருசலேம் போயிருக்கிறேன், பெத்லகேம் போயிருக்கிறேன், மெக்காவுக்கு அருகில் இருக்கிற ஜித்தா நகர் வரையிலும் போயிருக்கிறேன். மெக்காவில் முஸ்லிம் அல்லாதவர்கள் போக முடியாது, போகக்கூடாது. ஆனால் 10 கிலோமீட்டர் இங்கே ஒரு இடம் இருக்கிறது, அதுவரையிலும் நான் போயிருக்கிறேன். ஆனால் நாங்கள் உண்மையான மத சார்பின்மை கடைபிடிக்கிறோமா? நீங்கள் போலி மத சார்பின்மையை கடைபிடிக்கிறீர்களா? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல தயாரா? நம்முடைய முதலமைச்சர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவாரா? சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார். இப்படிதான் அவருடைய ஆட்சி இருந்தது. சார், இப்ப நான் பேசினேன், அதை எடுத்து உச்ச நீதிமன்றம் போனார்கள். திருப்பரங்குன்றம் வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போனார்கள். இன்னைக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் பத்திரிகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பத்திரிகையில இந்த பத்திரிகையை பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்ல எத்தனை முறை உச்ச நீதிமன்றத்திற்கு போய் வழக்கு திரும்பி வந்திருக்கிறது என்பதை நீ பார்க்கலாம். அதே மாதிரி தான் திருப்பரங்குன்றத்திலே பூரண சந்திரன் அவன் இறந்து போனது ஒரு அமாவாசை தினம். ஒரு பூரண சந்திரன் அமாவாசையில் மனம் உழன்று திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லையே. திருவண்ணாமலை நாம் எவ்வளவு சுந்தரமாக ஏற்றுகிறோம். ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் தன்னுடைய உடலிலே தீ வைத்து திருப்பரங்குன்றத்தில் போய் அங்கே கோயில் முன்னால் போன் இறந்தால் புனிதம் கெட்டுவிடும் என்பதை உணர்ந்து கடவுள் மறுப்பு கொள்ளையில் உள்ள பெரியாருடைய முன்னாலேயே போய் தன்னுடைய உடலை மாய்த்து கொண்ட அந்த மாவீரன் தீபத்தூன் பூரணச்சந்திரன், அவனுடைய ஆவி நிச்சயமாக இவளையெல்லாம் சும்மா விடாது.
நிச்சயமாக இவளெல்லாம் சும்மா விடாது. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. எதை எடுத்தாலும் முரண்பாடு, மத்திய அரசோடு மோதல் போக்கு. எப்படி நாட்டில் நன்மை நடைபெற முடியும்? சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. லாக்அப் டெத் மரணம் சாத்தாங்குளத்தில், எங்க மாவட்டத்தில் சாத்தாங்குளத்தில் லாக்அப் டெத் மரணம் இறந்த பிறகு அதை வைத்தே நாள் முழுவதும் ஆடிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு 42 லாக்அப் டெத் மரணங்கள், மரண ஓலங்கள் எங்கு பார்த்தாலும், கொலைகளும் கொள்ளைகளும் அவ்வளவு நடைபெற்றிருக்கிற ஆட்சி நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அதில் ஆதரிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஓசூர் நகரத்தில் இவ்வளவு அளிமையான ஒரு அமைதியான ஒரு மண்ணில் இப்பொழுது தென்றல் வீசிக்கொண்டிருக்கிறது. பனிக்காற்றும் தென்றல் வீசிக்கொண்டிருக்கிற இந்த அற்புதமான வேளையில் உங்களை எல்லாம் சந்தித்து இந்த தமிழகம் தலைநிமிர இந்த தமிழனின் பயணத்தில் உண்மையிலே நான் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், அது அதிமுக. பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். தமிழன் தலை நிமிர வேண்டும் தமிழகம். அதே நேரத்தில் மக்களை மீட்டெடுக்க வேண்டும். இனி ஒரு தடவை இந்த ஆட்சி தொடர்ந்தால், இனி ஒரு தடவை திமுக ஆட்சி இந்த மண்ணில் தொடர்ந்தால் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது, யாரும் வாழ முடியாது. திமுக அராஜகம் அட்டூழியம் எல்லோருமே எல்லை மீறி போய்விடும். ஆகவே இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த ஓசூர், இந்த பகுதியில் ஓசூர், தளி, வேப்பனஹள்ளி இந்த 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள், அது இரட்டைலை சின்னமாக இருக்கலாம், தாமரை சின்னமாக இருக்கலாம், எந்த சின்னம் என்பது முக்கியம் அல்ல, யார் ஆட்சியில் வர வேண்டும் என்பது முக்கியம். அண்ணன் கேபிஆர் சொன்னதை போல யார் இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமே தவிர யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது மக்கள், வாக்காளர்கள், எஜமானர்கள் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது நாராயணன் அவர்களோடு எங்களது அன்புக்குரிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவ்வளவு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி மீட்டை உருவாக்கி எங்களை எல்லாம் இன்றைக்கு பெருமை சேர்த்திருக்கிற அண்ணன் பாலகிருஷ்ணன் அவளோடு ஒத்துழைத்த இளைஞரணி அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.